வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் கலரில் 5 கூடைகள் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 5மே டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்குமே வந்து இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணுறப்ப அந்த கூடையோட எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்துக்கலாம். மெயினாக வந்து ரெட்டோட ஒயிட் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டலும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் கூடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதான் பாருங்கள், டொமேட்டோ ரெட்டு. இந்த ரெட்டு வந்து என்னென்ன மாதிரி கூடைகள் மாடலில் நம்ம போடுறப்ப நல்லாயிருக்கும் இந்த கூடைகள் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வயர் வந்து என்னோடய வயர் நல்லா திக்காக இருக்கும். கூடைகள் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதில் பாருங்கள், 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். என்னென்ன மாடல்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது பாருங்கள், 1.5 ரோலில் நார்மல் பேஸ் போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட் போட்டு இந்த மாதிரி கூடைகள் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து இது 1.5 ரோல் கூட தான். இது வந்து ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸும் நார்மல், ஹைட்டும் வந்து நார்மலில் ப்ளெயினாக போட்டிருக்கேன். இது வந்து 2 ரோலில் பூசணிக்காய் கூட சாண்டல் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்டருக்கு அந்த பல்ஜாய் வர்றதுக்கு அந்த இடத்துல எல்லாமே வந்து. இது வந்து 2 ரோலில் எக்ஸாகன் கூட ஒயிட் கலர் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெட்டோட. இது 3 ரோலில் செக்குடு மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ இருக்குது, ஃபுல் டுட்டோரியல் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சிம்பிளாக வந்து மெஷர்மெண்ட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூடை பாருங்கள், நாட்ஸ் வந்து நம்ம டைட்டாக போட்டால் தான் கூடைகள் வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 7 அடியில் 20 வயர், பேஸ் வந்து 8 லைனு. அப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 4 வயராக நம்ம வந்து ஒயிட் கலரில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கீழே வந்து எப்படி அழகாக விவி ஷேப்பாக நம்மளுக்கு வருது பாருங்கள். எஜ்ஜும் முடிகிறப்பையும் மேலே ஷார்ப்பாக அவங்க வந்து முடிக்க சொன்னாங்க. இந்த கிராஸாக நம்ம எண்ணுறப்ப இதில் வந்து 8 டைமண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் இந்த கூடைக்கு ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து எல்லா கூடைகளுக்குமே இதே மாதிரி 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இன்னர் வேரை நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் கூடைகள் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதுவும் வந்து 1.5 ரோல் தான். இது பிளெயினாக போட்டுட்டு 2 பக்கமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் நான் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு பூ டிசைன் போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லியிருக்கேன். ஏனிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன், தெரியுது பாருங்கள் உள்ள. அதே மாதிரி ஹேண்டிலும் வந்து சைடாக அந்த மாதிரி சொருகிக்கோங்க. வெயிட் வைக்கிறப்ப அப்போ தான் உங்களுக்கு வந்து கூடைகள் வந்து கைப்பிடி இழுக்காமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ப்ளைனாக போடுறப்ப இந்த மாதிரி மேடு பழம் இல்லாமல் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. அந்த லைன் எப்படி போடுறதுன்னு கூட தனியாக நான் வீடியோ இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பூசணிக்காய் கூட ரெட் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். உள்ளே பாருங்கள், பேஸ் வந்து நம்மளுக்கு கீழே வந்து சின்னதாக இருக்கும், மேலே ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஃபினிஷ் ஆகும். 7 அடியில் 18 வயர், பேஸ் வந்து 9 லைனு. இந்த பூசணிக்காய் கூட ஷேப்புக்கே வந்து இந்த பல்ஜு சென்டரில் வந்து பல்ஜாக வரணும். அதனால தான் நம்ம வந்து அந்த வயர் எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம அந்த மாதிரி நம்ம பல்ஜாக வர்றதுக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் அந்த கூடைகள் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த கூடைகள் வந்து நாட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் கூடைகள் வந்து நல்லா கிரிப்னஸாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கூடை கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, காய்கறிகள்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 2 ரோலில் எக்ஸகன் கூட. அது பாருங்கள், நம்ம பார்த்ததே தெரியும். சென்டரில் வந்து அழகாக ஒரு ஸ்டார் இருக்கும் ப்ளைனாக. அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நாட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாராக நம்மளுக்கு கிடைக்கும். பேஸ் வந்து நல்லாவே அகலமாக இருக்கும் இந்த கூடைக்கு. அதனால் பெரியவங்க லஞ்ச் கொண்டு போகலாம், காய்கறிகள் கொண்டுட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கூடைகள் இருக்கும். இது வந்து ஒரு டிசைன் கூட தான் நம்மளுக்கு. இது வந்து ஒரு கிராஸ் நாட், ஒரு ரன்னிங் லைனில் போடுறோம். அதனால் குத்தாமல் இருக்கணும் நம்மளுக்கு வந்து, அப்படின்னா தான் அந்த கூடைகள் வந்து நல்லாயிருக்கும். இது 7.25 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கிறோம். பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கணும். நம்மளுக்கு எப்படி கீழே 4 ஸ்டார் வருதோ அதே மாதிரி மேலே 4 ஸ்டார் போட்டு இந்த கூடையை வந்து பார்டர் மாதிரி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். நீங்களும் வந்து குச்சி சொருகி போட்டிங்கன்னா பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அடுத்து இது பாருங்கள், 3 ரோலில் ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். பேஸ் பாருங்கள் நல்லாவே பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு. செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1 ரோல் வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க, 2 ரோல் வந்து ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கூடையை நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்லா 2 நாட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன்.
இப்போ இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 30 வயரு, பேஸ் வந்து 13 லைனு, ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். நீங்கள் எப்படி பேஸ் நீங்கள் போடுறீங்களோ கட் பண்ணுற வயரு நம்ம சைடு எல்லாமே அதே மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நீட்டாகவே. அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ண பிறகு வயரும் நல்லா சொருகிக்கோங்க. ஹேண்டிலுக்கும் நல்லா வயர் வந்து நல்லா சொருகிருங்க. பார்த்திங்களா வயர் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். 2 நாட்லேருந்து எடுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். இன்னர் வயர் வந்து இதுக்கு 5 வயர் வச்சுருக்கேன். அந்த 5 வயரையுமே நல்லா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஏன்னா 3 ரோல் நல்லா மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கூடைகள் போட்டுக்கோங்க. ரெட் கலரில் போடுறப்ப இந்த கூடைகளுக்கு எப்படி நல்லா பிரைட் ஒரு லுக் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் போடுறப்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லா கூடைகளுக்குமே 2 பேர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாருங்கள் பிளெயின் ரெட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூடைகளோட வேணும் இல்லை ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.